என் அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு திணை. திணை என்றால் ஒழுக்கம் என்று பொருள். திணை 3 சுழி நை வந்தால் ஒழுக்கம் என்று பொருள். இன்னும் ஒரு திணை இருக்கு, 2 சுழி நை திணை. அதற்கு தானியத்தில் ஒரு வகையான திணை அரிசியை குறிக்கும். 2 சுழி நை வந்தால் திணை அரிசி அப்படின்னு குறிக்கும். 3 சுழி நை வந்தால் ஒழுக்கம் என்று பொருள்படும். இந்த திணையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திணை 2 வகைப்படும். ஒன்று உயர்திணை, மற்றொன்று அஃறிணை. உயர்திணை அப்படின்னா ஒழுக்கமுடைய மனிதர்களையும் தேவர்களையும் கடவுளையும் பற்றி சொல்கிறது தான் உயர்திணை. ஒழுக்கமுடைய மனிதர்களையும் தேவர்களையும் கடவுளையும் பற்றி சொல்லக்கூடியது உயர்திணை. ஏன் உயர்திணையில் மனிதர்களை வச்சுருக்கோங்க? கடவுளும் தேவர்களும் உயர்திணை, அவங்களுக்கு நிகராக ஏன் மனிதர்களையும் உயர்திணையில் வச்சுருக்காங்க அப்படின்னா, கடவுள் இந்த உலகத்தில் முதல்ல வானத்தையும் பூமியையும் படைத்தார். அந்த வானத்துக்கும் பூமிக்கும் வெளிச்சம் கொடுப்பதற்காக சூரியனையும் சந்திரனையும் படைத்தார். செடி கொடி ஊர்வன இப்படி அனைத்து உயிரினங்களையும் படைத்தார். பூமியில் மற்ற உயிரினங்கள் பெருகிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கடவுள் யோசித்தார். என்ன யோசித்தார் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்கும் அவங்களோடையே வாழக்கூடிய அளவுக்கும் ஒரு உயிரினத்தை நம்ம படைக்கணும் அப்படின்னு நினச்சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டே இருந்தாராம் கடவுள். அதுக்கப்புறம் யோசித்ததுக்கப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம தான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம தான் பார்த்து காவலாக இருக்கிறோம். அதே மாதிரி பொறுப்போடையும் அக்கறையோடையும் பாதுகாப்போடையும் இருக்கக்கூடிய இன்னொரு ஜீவராசியை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட சாயலாகவே மனிதரை படைச்சாராம். சாயல்னா என்ன மிஸ் அப்படின்னா மறு உருவம். சாயல் அப்படின்னா மறு உருவம். இப்போ நம்ம ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிற்கிறோம் அப்படின்னா, யார் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறாங்களோ அவங்க தான் தெரியும். என்னைய மாதிரியே அந்த கண்ணாடியில் தெரியும். அதுதான் மறு உருவம். என்னோட உருவம் அப்படியே பிரதிபலிப்பதனால அது மறு உருவம். ஸோ சாயல், கடவுளுடைய சாயல் தான் இந்த மனிதர்கள். கடவுள் தன்னை போலேயே இந்த மனிதர்களையும் படைச்சார். அதனால தான் மனிதர்களுக்கு மட்டும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பகுத்தறிவை கொடுத்துருக்காரு. அந்த பகுத்தறிவும் நம்ம செய்யலாமா, இதை நம்ம செய்யக்கூடாதா அப்படின்னு நம்மளை யோசிக்கக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கிறது இந்த 6வது அறிவு. அதனால தான் மனிதர்கள், கடவுள், தேவர்கள் இவங்க எல்லாரையுமே நம்ம உயர்திணையில் சொல்கிறோம். அது ஆண் கடவுளாக இருந்தாலும் சரி, பெண் கடவுளாக இருந்தாலும் சரி, ஆண் தேவர்களாக இருந்தாலும் சரி, பெண் தேவர்களாக இருந்தாலும் சரி, கடவுள், மனிதர்கள், தேவர்கள் இவங்க எல்லாமே உயர்திணையில் வந்துடுவாங்க. அடுத்தது அஃறிணை. கடவுள் படைத்த மனிதர்களை தவிர மற்ற உயிருள்ளவையும் உயிரற்றவையும் அஃறிணை எனப்படும். அஃறிணை அப்படின்னா என்னன்னா, மனிதர்களை தவிர மற்ற உயிர் உள்ளவையும் உயிரற்றவையும் அஃறிணை எனப்படும். கொஸ்டின் கேட்போம்ப்பா. உயர்திணை என்றால் என்ன? அஃறிணை என்றால் என்ன? உயர்திணை என்பது ஒழுக்கமுடைய மனிதர்களை குறிப்பது உயர்திணை. ஒழுக்கமுடைய
மனித இனத்தையும் தேவர்களையும் கடவுளையும் குறிப்பது உயர்திணை. அஃறிணை அப்படின்னா மனிதர்களை தவிர உயிர் உள்ளவையும் உயிர் அற்றவையும் அஃறிணை எனப்படும். ரொம்ப ரொம்ப ஈஸி. மனுஷர்கள் எல்லாருமே மனிதர்கள் எல்லாமே உயர்திணை. மனிதர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற எல்லாமே, அது தாவரமாக இருக்கட்டும், விலங்காக இருக்கட்டும், ஒரு பந்தாக இருக்கட்டும், சேராக இருக்கட்டும், பென்சிலாக இருக்கட்டும், எல்லாமே அஃறிணையில் வந்துடும். இது ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. உயர்திணையும் அஃறிணையும் பார்ப்போம். கீழ்காணும் சொற்களை எவ்வகை திணை என எழுதுக. இப்படி கூட நாங்கள் கொஸ்டின் கேட்போம். எதுலாம் ஒரு நிறைய வார்த்தைகள் கொடுத்துருவோம். எது உயர்திணை எது அஃறிணை அப்படின்னு நீ பிரித்து எழுதணும். எருது, எருது அப்படின்றது ஒரு விலங்கு. வண்டியை இழுக்கக்கூடிய ஒரு மாடு, வண்டி இழுக்கக்கூடிய காளை மாடு. அதுக்கு உயிர் இருக்கு. உயிர் இருந்தாலும் அது மனித இனத்தில் வராது, அப்படி தானே? ஸோ மனிதர்கள் அல்லாது உயிர் உள்ளவை அனைத்துமே அஃறிணை சொல்லிட்டோம். அப்போ எருதுங்கிறது மாடு, அது அஃறிணை. அடுத்த ஒன்று பார்ப்பா, அரசன். அரசன் அப்படின்றவர் ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர். அவர் உயர்திணை. அவர் மனிதர் இனத்தில் வந்திருக்காங்க இல்லையா, அதனால் அது உயர்திணை. அடுத்தது தெய்வம். தெய்வம் உயர்திணை. ஆடு, ஆடு அப்படிங்கிறது உயிர் உள்ளவை தான், இருந்தாலும் அது அஃறிணை. அடுத்தது பனைமரம். பனைமரம் அஃறிணை. இந்த பனை மரத்தில்ப்பா நிறைய பயன்கள் இருக்குது. பனை மரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பனைமரம் அதிக பயன்கள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டோடைய தேசிய மரம் எது அப்படின்னா பனைமரம் தான். நம்ம இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். இலையை என்னன்னு சொல்லுவோம்னா ஓலைன்னு சொல்லுவோம். அந்த பனை மரத்தில் இருக்கக்கூடிய இலையை ஓலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓலையில் தான் பழங்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எழுதுறதுக்கு அதுதான் பயன்படுத்தியிருப்பாங்க. நம்ம திருவள்ளுவர்லாம் திருக்குறளில் பார்த்தோம் அப்படின்னா திருக்குறளை அந்த ஓலைச்சுவடியில் தான் எழுதியிருப்பாங்க. அது எழுதுறதுக்கு அந்த காலத்தில் பயன்பட்டுச்சு. அடுத்தது இந்த பனை ஓலையை வச்சு விசிறி, குடை, காற்றாடி, இது மாதிரி நிறைய பொருட்கள் செய்யலாம். இதில் மீனவர்கள் பார்த்தா அப்படின்னா அந்த மீனை பிடிச்சி அந்த மீனை வச்சுக்கிறதுக்காண்டி ஒரு கூடை செய்வாங்க. அந்த கூடையும் பார்த்தா அப்படின்னா இந்த பனை ஓலையில் தான் செஞ்சுருப்பாங்க. அப்புறம் இதில் பனை மரத்தில் காய்க்கக்கூடிய காய், அதற்கு பேர் நுங்கு. அதுக்கு பேர் என்னது? நுங்கு. அது வெயில் நாளில் நிறைய கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. அதனால தான் நொங்கு நிறைய வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நொங்குலைய ஒரு தோல் மாதிரி ஒட்டி இருக்கும். வெயில் நாளில் பார்த்தோன்னா நம்ம உடம்புல நிறைய வேக்கூர் வந்திருக்கும்பா. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம் தாங்க முடியாமல் நம்ம உடம்புல அங்கங்கே சின்ன 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 சின்னதாக புள்ளி நிறைய இருக்கும். அதை வேர்க்குருன்னு சொல்லுவோம். வியர்க்குரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த வியர்க்குருக்கு நிறைய இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த நைசிலு அப்படி நிறைய சவர் டு சவர் அப்படின்லாம் நிறைய பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த நொங்கில் இருக்கக்கூடிய அந்த தோலை எடுத்து அது நம்ம உடம்பு அப்படின்னா இந்த பனை மாநிலத்திலேருந்து பனவெல்லம் கிடைக்கும். பனம் பழம் நல்லது. இந்த பனம் பழத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது.
விட்டமின் ஏ சத்து இருக்குது. அடுத்தது பதநீர்னு சொல்லுவாங்க. அந்த பதநீர் அவ்வளோ ஒரு இனிப்பாக அவ்வளோ சுவை மிகுந்ததாக இருக்கும். அதுவும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தை தணிக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தோன்னா இந்த பனம் கிழங்கெல்லாம் பனம்பழம் உளுந்து நிறைய முளைச்சி கிடக்கும். அந்த முளைச்சிட்ருக்க நேரத்தில் அதை நோண்டி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கிழங்கு வரும்பா, அதுதான் பனங்கிழங்கு. அது இப்போ எல்லாம் பார்த்தோன்னா அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 4 இது 5 இது வச்சு ரொம்ப காஸ்ட்லியாக ரொம்ப விலை மதிக்க முடியாததாக சொல்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. இப்படி பனை மரத்தில் முன்னாடியெல்லாம் பனைமரம் பார்த்தோன்னா நிறைய இருக்கும். ஆனால் இப்போ பனைமரம் பார்க்குறதுக்கே அபூர்வமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கேயாவது 1 2 அப்படியே இருக்குது. ஆனால் இந்த பனைமரத்தால் எவ்வளோ நன்மைகள் இருக்குது பார்த்தியா? ஸோ நம்ம தமிழ்நாட்டின் தேசிய மரம் எது? பனைமரம். இப்போ அந்த பனைமரம் எந்த வகையை சார்ந்தது? அக்ரிணை. அடுத்தது தேவதை. தேவதை உயர்திணை. அடுத்தது துர்க்கை. துர்க்கைங்கிறது கடவுள், பெண் கடவுள். அவங்களும் உயர்திணையில் வந்துட்டாங்க. அடுத்தது ஒட்டகம். ஒட்டகம் அக்ரிணை. பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்லுவோம். ஒட்டகத்தை என்னன்னு சொல்லுவோம்? பாலைவன கப்பல். அடுத்தது இளைஞன். இளைஞன் அப்படிங்கிறது ஒரு பையன். நாய் உயிருள்ளவை தான், ஆனால் அது அக்ரிணை. இப்போ உயர்திணைனா என்ன அப்படின்னா தேவர்கள், கடவுள், மனிதர்கள் இவர்களை பற்றி குறிப்பிடுவது உயர்திணை. ஏன்னா மனிதர்கள் ஒழுக்கமுடையவர்கள், அதனால தான் அவங்க உயர்திணையில் வந்திருக்காங்க. அடுத்தது அக்ரிணை என்னன்னா உயிர்திணை அல்லாத உயிருள்ள பொருள், உயிருள்ளவையும் உயிரற்றவையும் அக்ரிணை எனப்படும். ஸோ மனிதர்கள் இல்லாமல் மற்ற எல்லா உயிரினங்களும் உயிரற்றவையும் அக்ரிணையில் வந்துடும். திரும்பவும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன்ப்பா. உயர்திணை அப்படிங்கிறது மனிதர்கள், கடவுள், தேவர்கள் இவங்க தான் உயர்திணை. அக்ரிணை அப்படிங்கிறது மனிதர்கள் அல்லாத உயிருள்ள அனைத்துமே, விலங்கு, பறவைகள், ஊர்வன, தாவரங்கள் இவை அனைத்துமே, மற்றும் இவை அல்லாத உயிரற்ற பொருட்கள், சேரு, பெஞ்சு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஃபேனு, லைட்டு இது எல்லாமே உயிரற்ற பொருட்கள். அதனால் இவங்கெல்லாம் அக்ரிணையில் வந்துடுவாங்க. புரியுதுங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பால். பால். பால் அப்படின்னா பிரிவு, அப்படி இல்லைன்னா பகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு செக்ஷன்லையும் கேர்ள்ஸ் எல்லாம் பி செக்ஷன்லேயும் வச்சுருப்பாங்க. நிறைய ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள பாய்ஸ் எல்லாம் ஏ செக்ஷன், கேர்ள்ஸ் எல்லாம் பி செக்ஷன். இந்த செக்ஷன் அப்படிங்கிறது தான் பிரிவு. ஆண்கள் எல்லாரும் ஏ வகுப்பு பிரிவையும் பெண்கள் எல்லாரையும் பி பிரிவையும் சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். செக்ஷன் அப்படின்னு பிரித்து சொல்லுவோம். இவங்க தனியாக அப்படின்னு பிரித்து சொல்கிறதுனால தான் இது பிரிவு அப்படின்னு சொல்கிறோம். பால் என்றால் பிரிவு அப்படின்னு அதுக்கோட பொருள். இந்த பால் 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால். இந்த பாலும் திணையும் தொடர்புடையவை. அதனால தான் மிஸ்ஸு திணையையும் பாலையும் சேர்த்து நடத்துகிறேன். ஆண்பால், பெண்பால், பலர்பால் இவங்க 3 பேரும் உயர்திணையில் வந்துடுவாங்க. ஏன்னா ஆண், பெண், அடுத்தது
கடவுள், தேவர்கள், இவங்கெல்லாம் பலர். இவங்க எல்லாரையும் சேர்த்து சொல்கிறதுனால இவங்க உயர்திணை. அடுத்தது ஒன்றன் பால், பலவின் பால். இது உயிர் உள்ளவை, உயிர் அற்றவை, இவை இரண்டையும் சேர்த்து சொல்லக்கூடியது தான் இந்த அஃறிணை. பாருங்க, ஒரே ஒரு ஆணை மட்டும் சொன்னோம் அப்படின்னா அது ஆண்பால். ஒரு உதாரணத்துக்கு எழிலன் அப்படிங்கிறது ஒரு ஆணை மட்டும் குறிக்குது, அதனால அவன் ஆண்பால். கிருஷ்ணன் கபிலன் என்னுடைய நண்பன். நண்பன் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆணை மட்டும்தான் சொல்கிறோம், அதுவும் ஆண்பால். ஒரே ஒரு ஆணை மட்டும் சொன்னால் அது ஆண்பால். அடுத்தது பெண்பால். ஒரே ஒரு பெண்ணை மட்டும் சொன்னோம்னா அது பெண்பால். இப்போ கீதா, அழகி, அரிசி, அரசி, இப்படி ஒரே ஒரு பெண்ணை மட்டும் குறித்து சொன்னோம் அப்படின்னா அது பெண்பால். இப்போ கீதா என்னுடைய தோழி, அவள் என் தோழி, அப்போ தோழி அப்படிங்கிறது பெண்பால். ஒரே ஒருத்தி தான். தோழிகள் அப்படின்னு இருந்தால் தான் நிறைய பேர். தோழி அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு பெண்ணை மட்டும் சொல்கிறதுனால அது பெண்பால். ஒரே ஒரு ஆணை மட்டும் சொன்னோம் அப்படின்னா அது ஆண்பால். ஒரே ஒரு பெண்ணை மட்டும் சொன்னோம் அப்படின்னா அது பெண்பால். ஆண் பெண் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறது பலர்பால். ஆண் பெண் அப்படின்னு ஒருத்தருக்கும் மேற்பட்ட, ஒன்றுக்கும் மேலே, அது 2 பேராக இருக்கலாம், 3 பேராக இருக்கலாம், 4 பேராக இருக்கலாம், 5 பேராக இருக்கலாம், இப்படி நிறைய பேரை சேர்த்து சொல்கிறது பலர்பால். ஒரே ஒரு ஆணை மட்டும் சொன்னோன்னா அது ஆண்பால். ஒரே ஒரு பெண்ணை மட்டும் சொன்னோன்னா அது பெண்பால். ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களை சொன்னோம் அப்படின்னா அது பலர்பால். அடுத்தது ஒன்றன் பால். ஒன்றன் பால் அப்படின்னா கூடியவை தான் அஃறிணைன்னு சொன்னோம். இப்போ அஃறிணையில் சொல்லக்கூடிய உயிர் உள்ளவை தான் ஒன்று. ஒரு விலங்கு, புலி, நம்ம நாட்டோட தேசிய விலங்கு. இந்த புலி, ஒரே ஒரு புலி இருக்கிறதுனால இது ஒன்றன் பால். ஒரே ஒரு புலி இருக்கிறதுனால அது ஒன்றன் பால். அடுத்தது பலவின் பால். இந்த படத்தில் பாருங்கள், நிறைய விலங்குகள் இருக்குது. யானை இருக்குது, நரி இருக்குது, சிங்கம் இருக்குது, கரடி இருக்குது, புலி இருக்குது, ஒட்டகம் இருக்குது. இப்படி அனைத்து வகையான விலங்குகளையும் பற்றி சொல்லக்கூடியது பலவின் பால். இதே இப்போ ஒரே ஒரு பறவை மட்டும் சொன்னோம் அப்படின்னா வெரி குட், அது ஒன்றன் பால். நிறைய பறவைகளை பற்றி சொன்னோம் அப்படின்னா வெரி குட், பலவின் பால். அது இதுதான் பால். பால் எத்தனை வகைப்படும்? பால் 5 வகைப்படும். பால் என்றால் பிரிவு அல்லது பகுப்பு என்று பொருள். பிரிவுன்னு சொல்லலாம், பகுப்புன்னு சொல்லலாம். பால் என்றால் பிரிவுன்னு சொல்லலாம், பகுப்புன்னு சொல்லலாம். பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஒரே ஒரு ஆணை மட்டும் பற்றி சொன்னோம் அப்படின்னா அது ஆண்பால். ஒரே ஒரு பெண்ணை மட்டும் சொன்னோம் அப்படின்னா அது பெண்பால். ஆண் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை பற்றி சொன்னோம் அப்படின்னா அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். நிறைய பேரை பற்றி பேசுகிறப்ப அது பலர்பால். அஃறிணையில் இருக்கக்கூடிய உயிர் உள்ள உயிரற்ற பொருள்களில் ஏதாவது ஒன்றை மட்டும் சொன்னோம் அப்படின்னா அது பலவின் பால். உதாரணத்துக்கு பாருங்க, கீழ்காணும் சொற்களை
பாலின் வகையறிந்து எடுத்து எழுதுக. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்போம். இப்படி தான் உங்களுக்கு வீட்டு பாடமும் சரி தேர்வுகள்லேயும் இந்த மாதிரி வினாக்கள் தான் கேட்போம். ஒரு கீழே பாருங்கள், ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த பாக்ஸுக்குள்ளார நிறைய வார்த்தைகள் கலந்து கொடுத்துருக்கோம். வீரன், அழகி, தோழிகள், இனியன், நண்பர்கள், இளங்கோர், அவ்வை, இளைஞர்கள், சிறுவன், அரசி, கபிலன், செல்வி, சான்றோர்கள், பூங்கோதை, மாந்தர்கள். இப்போ என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வினா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வார்த்தைகள்லேருந்து ஒவ்வொரு பாலையும் தனித்தனியாக எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண் பாலா, பெண் பாலா, பலர்பாலா அப்படின்னு சொல்லி 3 வகை பாலையும் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாலும் உயர்திணையில் வரக்கூடியது. ஆண்பால், பெண்பால், பலர்பால், இந்த 3 பாலும் உயர்திணையில் வரக்கூடியது. இது நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஆண்பால் பாரு, வீரன். வீரன் அப்படிங்கிறது சோல்ஜர், போர் வீரன். அவனை பற்றி மட்டும் ஒருத்தனை மட்டும் சொல்கிறோம். அவன் ஆண் அப்படின்றதுனால ஆண்பால். இனியன் அப்படின்றது ஒரு பையனோட பெயர். சிறுவன் அவனும் ஒரு பையன். கபிலன், இளங்கோ, இவங்க எல்லாருமே ஒருத்தர் அப்படின்றதுனால ஆண்பால். அடுத்தது பெண்பால் பாரு. அழகிங்கிறது ஒரு பெண், ஔவை அப்படிங்கிறது ஒரு பெண். ஔவை அப்படிங்கிறது ஔவைக்கு ஔவைங்கிறது ஒரு புலவர், பெண்பார் புலவர். அதியமான் அப்படின்ற ஒரு மன்னன் சாகா அந்த ஒரு நெல்லிக்கனி கிடச்சிச்சு அவருக்கு. போருக்கு போகிறாரு. போர் முடிச்சுட்டு திரும்பி வரப்ப வழியில் இருக்கிற காட்டிலேருந்து ஒரு நெல்லிக்கனி கிடைக்கிது. அந்த நெல்லிக்கனி சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்க சாகவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு வரம் அவருக்கு கிடைக்கிது கடவுள்கிட்ட இருந்து. அந்த நெல்லிக்கனியை எடுத்துகிட்டு அவர் சாப்பிட அவருக்கு மனசு வரலை. ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் நம்ம சாகாமல் இந்த மக்களை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும், இன்னும் மற்ற நாட்டுகளில் படையெடுத்து போக முடியும் அப்படின்னு நினச்சார். ஆனால் இதே ஔவைக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நெல்லிக்கனியை கொண்டுட்டு போய் ஔவைக்கு கொடுக்குறாரு. ஏன் ஔவைக்கு கொண்டு போய் கொடுத்தாரு அப்படின்னா, நம்மளோட தமிழை இன்னும் மென்மேலும் எல்லா நாட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். ஔவை ஒரு புலவர் இல்லையா, அதனால் தமிழை பாட்டு மூலியமாகவோ கவிதை மூலியமாகவோ அதன் சிறப்பு எல்லா நாடுகளுக்கும் சென்றடையணும், இவங்க உயிரோடு இருந்தால் தமிழ் மென்மேலும் வளரும் அப்படிங்கிறதுக்காண்டி ஔவைக்கு அதியமான் நெல்லிக்கனியை கொடுத்தார். அடுத்தது செல்வி. செல்விங்கிறது ஒரு பெண்ணோட நேம். பூங்கோதை அப்படிங்கிறதும் ஒரே ஒரு பெண். அரசி அப்படிங்கிறதும் ஒரே ஒரு பெண். இதனால் இவங்க பெண்பால். அடுத்தது பலர்பால். பலர்பால் அப்படிங்கிற தோழிகள் அப்படின்னா அது 2 பேராக இருக்கலாம், 3 பேராக இருக்கலாம், 4 பேர். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால். நண்பர்கள், சான்றோர்கள், மாந்தர்கள், இளைஞர்கள். இப்போ இந்த பலர்பாலில் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருப்பதனால இது பலர்பாலில் வந்துருச்சு. அடுத்தது கீழ்காணும் சொற்களை பாலின் வகையறிந்து எடுத்தெழுதுக. அதே மாடல் தான் இது. ஒன்றன் பால் பலவின் பால். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா 3 வகையான ஆண்பால், பெண்பால், பலர்பால், இந்த 3 வகையான பாலும் உயர்திணையில இடம்பெற்றிருக்கு. அடுத்தது அக்ரிநிலை இடம்பெற்ற ஒன்றன் பால் பலவின் பாலை பார்க்க போகிறோம். அதுலேயும் பாருங்கள், கீழே எல்லாமே நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்கு. இந்த வார்த்தைகள்லேருந்து நம்ம எது ஒன்றன் பால் எது பலவின் பால் அப்படின்னு நம்ம பிரித்து எடுத்து எழுதணும். மான், ஒரே ஒரு மானை பற்றி சொல்லுது.
கோழி, சிங்கம், நிலவு, கடல். நிலவுங்கிறது ஒன்று, கடல்ங்கிறதும் இந்த இடத்துல ஒரே ஒரு கடல் மட்டும் சொல்லியிருக்காங்க. அது எந்த கடலாக வேணாலும் இருக்கலாம். இந்திய பெருங்கடலாக இருக்கலாம், வங்காள விரிகுடாவாக இருக்கலாம், அரபிக்கடலாக இருக்கலாம், இல்லை பசிபிக் கடலாக இருக்கலாம், பசிபிக் பெருங்கடலாக இருக்கலாம், அட்லாண்டிக் பெருங்கடலாக இருக்கலாம். அது எந்த கடலாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கடல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பலவின் பால். மரங்கள், நிறைய மரங்கள் இருக்குது. காடு எடுத்துட்டோன்னா காட்டில் ஒரே ஒரு மரமாக இருக்கும்? இல்லை, நிறைய மரங்கள் இருக்கு இல்லையா? அதனால் அது பலவின் பால். அடுத்தது ஆறுகள். ஆறுகள் அப்படிங்கிறது நிறைய ஆறு. காவிரி, நம்ம திருச்சியில் பாயக்கூடிய ஆறு காவிரி. இது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா குடகு மலை. இது எந்த மலையிலிருந்து உருவாகுது? குடகு மலை. மற்ற ஆறுகள்லாம்ப்பா ஏதாவது ஊருக்கு ஓரமாக தான் ஓடும். இப்போ மதுரையிலலாம் பார்த்து வைகை நதியெலாம் பார்த்தோன்னா, மதுரையில் வைகை நதி பார்த்தோம் நம்ம, ஏன்னா டூர் போயிருக்கோம் இல்லையா? அது பார்த்தோம் அப்படின்னா அந்த மதுரை எல்லைக்கு ஓரமாக தான் இருக்கும். ஆனால் ஊருக்கும் நடுப்புற அந்த நகரத்துக்குள்ளறையே பாயக்கூடிய ஒரே நதி எது அப்படின்னா இந்த காவிரி நதி தான். காவிரியை தாய் அப்படின்னு சொல்லுவோம், காவிரி தாய் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது விலங்குகள். நிறைய விலங்குகளை பற்றி சொல்லக்கூடியது பலவின் பால். அடுத்தது மேகங்கள். இப்போ வானிலை அறிக்கையில் இப்போ சமீபமாக ஒரு 2-3 வாரங்களாகவே நீங்கள் செய்திகளில் பார்த்துருக்கலாம். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுது அப்படின்னு வானிலை அறிக்கையில் சொல்லியிருப்பாங்க, அப்படி தானே? ஸோ வானம் மேகமூட்டங்களுடன் காணப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நிறைய மேகங்கள் சேர்ந்தது தான் மேகமூட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பூக்கள். நிறைய பூவை பற்றி சொல்லக்கூடியது பூக்கள். இப்போ திரும்ப ஒரு தடவை மிஸ் சொல்கிறேன்ப்பா. ஃபஸ்ட் நம்ம பார்த்தது திணை. திணை என்ன? ஒழுக்கம். திணை 2 வகைப்படும், உயர்திணை, அஃறிணை. ஸோ உயர்திணை அப்படிங்கிறது ஒழுக்கம் உடைய மனிதர்கள், தேவர்கள், கடவுள் இவங்களை பற்றி சொல்லக்கூடியது உயர்திணை. அஃறிணை அப்படின்னா அஃறிணை எனப்படும். அடுத்தது நம்ம பால் பார்த்தோம். பால் அப்படின்னா பிரிவு அல்லது பகுப்பு அப்படின்னு ஒரு பொருள். இந்த பால் 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஒரே ஒரு ஆணை மட்டும் சொல்கிறது ஆண்பால், ஒரே ஒரு பெண்ணை மட்டும் சொல்கிறது பெண்பால். நிறைய பேர் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை பற்றி பேசக்கூடியது பலர்பால். ஒன்றன் பால் அப்படிங்கிறது உயிர் உள்ளவை அல்லது உயிர் அற்றவையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை மட்டும் சொல்லக்கூடியது ஒன்றன் பால். ஒன்றுக்கு மேற்பட்ட அஃறிணையை குறிக்கக்கூடியது பலவின் பால். புரியுதுங்களா? இது மாதிரி தான் உங்களுக்கு வினாக்கள் வரும், படிச்சுக்கோங்க நல்லா. வீட்டுப்பாடம் அப்படிங்கிறது இது நல்லா இதே மாதிரி ஏதாவது ஒரு செய்தித்தாளையோ இல்லது ஏதாவது ஒரு புக்கு, தமிழ் புக்கை எடுத்து அதில் இருக்கக்கூடிய பெயர்களை கோடிட்டு அதை எழுதி பிரித்து படித்து பாருங்கள். இது ஆண்பாலா இது பெண்பாலா அப்படின்ற பிரித்து படித்து பாருங்கள், உங்களுக்கே அது புரியும். கண்டிப்பாக இதை நாங்கள் கொஸ்டின் கேட்பேன்ப்பா. இதுக்கு வீட்டு பாடமும் கண்டிப்பாக கொடுப்போம். நீங்கள் தெளிவாக இதை படிச்சுக்கோங்க. அப்படி சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, மிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.